விக்னேஸ்வரையா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி. சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி காலபுருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம், சூரிய பகவானின் ஆட்சி வீடு. காலபுருஷ சக்கரத்தின் 5ஆம் இடம், அதிர்ஷ்டஸ்தானம், மந்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். சிம்ம ராசியில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். ஏன்னா சிம்ம ராசி சாட்சாத் சிவபெருமானின் ஆசீர்வாதம் பெற்ற ராசி. சூரியன் ஒரு நெருப்பு பலமாக இருக்கிறாரு, அக்கினி முகமாக இருக்கிறாரு. அந்த அக்கினி முகமாக இருக்கிற சூரியனுடைய ஆசீர்வாதம் பெற்ற ராசி சிம்ம ராசி. நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்கள் ராசிக்கு உகந்த கோயில் அதை பற்றி பேச போகிறோம். அதுபோல் நட்சத்திரங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் அதை பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ படி நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு இப்போ அடுத்து கண்டகச்சனி நடந்துகிட்ருக்குது, அடுத்து அஷ்டமச்சனி வரும். சனி பகவானோட ஆதிக்கத்துக்கு வர்றீங்க. சனி பகவான் சிம்ம ராசிக்கு பிடிக்காத கிரகம். அதனால் அவர் அவரோட ஆதிக்கத்தில் வரும்போது சிம்ம ராசிக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தயாராக இருக்கணும். அந்த சனி பகவானுடைய அஷ்டமச்சனி தாக்கம் அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு பின்னாடி ஆரம்பிக்குது. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் சொல்கிற வழிபாடெல்லாம் பண்ணினீங்கன்னா ஓரளவு நல்லபடியாக இருக்கும். பொது ஜோடத்தில் பொதுவாக நான் சிம்ம ராசிக்கு க்ளோஸாக வீடியோ போடுவேன். வாரத்துக்கு எப்படியும் ஒரு வீடியோ இல்லை 2 வீடியோ போட்டுருந்தேன். முக்கியமான தகவல்களை சொல்கிறேன். கிரக பலன்கள், ராசி பலன்கள், கிரக சஞ்சாரம், வழிபாடு, பரிகாரம், மற்றபடி ஜோதிட தகவல் நிறைய உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 3 நட்சத்திரத்துக்குமே ஷேர் பண்ணுறேன். மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். சிம்ம ராசி ஒரு முக்கியமான ராசி, ஆளுமை அதிகாரத்துக்குள்ள ராசி. ராசி மண்டலத்தில் சிம்ம ராசியிலேருந்து தான் ராசிகள்லாம் பிரியுது. ஏன்னா சூரியன் தான் கடவுள். நம்ம பிரபஞ்சத்தில் சூரியன்கிட்ட இருந்தால் எல்லா கிரகங்களும் ஒளியை வாங்கிட்டு தனது ஒளியை சேர்த்து இந்த பிரபஞ்சத்தை கொடுக்கு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த காலபுருஷ சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மம் தான் முதல் வீடு. கடைசி வீடு சனி பகவானோட வீடு. சிம்மத்துக்கு 7ஆம் வீடு கும்பம் வீடு. அப்படியே பிரியும். சிம்மத்துக்கு வலதுபுறமும் இடதுபுறம் பார்த்து வந்தீங்கன்னா அடுத்தடுத்து கிரகங்கள் அப்படியே வரும். சிம்மத்துக்கு அடுத்த வீடு சந்திரன் வீடு வரும், கடகம். அடுத்து புதன் வீடு, அடுத்து சுக்கிரன், செவ்வாய். நீங்கள் இடப்புறம் வந்தீங்கன்னா சிம்மத்துக்கு இடப்புறம் புதன் வீடு, அடுத்து சுக்கிரன், அடுத்து செவ்வாய் அப்படியே வரும். அடுத்து குரு வீடு வரும். வலப்புறமும் இடப்புறமும் கரெக்டாக வரும். சரியா? சந்திரன் வீட்டுக்கு அங்கிட்டு வலப்புறமும் இடப்புறமும் கரெக்டாக இருக்கும். அந்த சுத்தில் கரெக்டாக வரும். சூரியனுக்கு மேல்புறம் சந்திரன் வீடு இருக்கும், கீழ்ப்புறம் புதன் வீடு. அப்படியே வந்தீங்கன்னா புதன் வீடு, சுக்கிர வீடு, செவ்வாய் வீடு, குரு வீடு, சனி வீடு வந்துடும். சனி பகவான் வீடு நேர் எதிரில் இருக்கும், 180 டிகிரியில் இருக்கும். சரியா? ஒரு வட்டம் வரைஞ்சோம்னா அதில் நடுப்பாகம் பார்த்தோம்னா 0 சிம்ம ராசினா 180 டிகிரி சனி பகவானுடைய வீடாக இருக்கும், எதிர் வீடாக இருக்கும், தூரத்தில் இருக்கும். அதனால தான் சனி பகவானுடைய அணுக்கரம் சிம்ம ராசி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு அணுக்கரம் பண்ணணும்னா ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அது இயல்பு தான். இப்போ நமக்கு சொந்தக்காரர் வேண்டியவர்கள் பக்கத்தில் இருந்தாருன்னா அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருப்பார். இல்லைனா நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம். அவர் தூரமாக இருக்கிறாரு, யூஎஸில் இருக்கிறாருன்னா நம்மளால் போக முடியாது, பார்க்க முடியாது, நேரில் பார்க்க முடியாது. இன்றைக்கி வேணால் ஃபோனில் பேசிக்கிறோம், இன்றைக்கி நெட்டில் பார்க்குறோம், வைக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் தொடர்பே இல்லாமல் இருந்திருக்கும். அதுமாதிரி தான் சிம்ம ராசிக்கு தொடர்பற்ற கிரகம் சனி பகவான். அதனால தான் அவர் ராசிக்கு நல்லது செய்ய முடியல. இதுதாங்க சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம்னா இதுதான். சிம்ம ராசிக்கு நேர் எதிர் வீடு கும்பம், சனி பகவான் வீடு. அதுக்கு அடுத்த வீடு பின்னாடி பார்த்தோம்னா மகரம். ஸோ மகர கும்பம் 6ஆவது வீடு 7ஆவது வீடாக வந்துடுது. அந்த டிகிரி படி பார்த்தோம்னா 150லேருந்து 120 டிகிரிக்குள்ளே வந்துடும். 120 to 150 மகர ராசியாகவும், 150 to 180 கும்பராசியாக வந்துடும். சரியா? அந்த 120 to 180 டிகிரியில் 2 ராசியுமே அடங்கிறதுனால சிம்ம ராசிக்கு சனி பகவானுடைய கருணை கிடைக்க மாட்டேக்கு. அவர் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு எதிரி ஆயிடுறாரு. தூர தேசத்து உறவாகிறதுனால அவர் தொடர்பு நிலைக்கு அப்பால் பட்டு போயிடுறாரு. ஒரு எதிரித்தன்மையில் இருக்கிறாரு. இவ்வளோ தான், சிம்பிள். எல்லா ராசிக்கும் அப்படித்தான் இருக்கும். ரைட்டு. இப்போ சிம்ம ராசியை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன். சிம்ம ராசியோடைய இயல்புகள் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசி ராஜகிரகம் சூரியனுடைய ராசியாக வர்றதுனால நீங்கள் எப்போயுமே ஒரு ராஜபோகத்தில் இருப்பீங்க. ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த முடிவை எக்காரம் கொண்டு மாற்றிக்க மாட்டீங்க. அது உங்கள் அகராதிலையும் இல்லை. சரியா? எடுத்த முடிவில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பீங்க. அதுபோக சிந்தனை, சொல், செயல் எல்லாமே ஒரு வேகம் இருக்கும். உடனே அதுக்குண்டான பலனையும் எதிர்பார்ப்பீங்க. ஒரு காரியம் செஞ்சுட்டா அதுக்கு உண்டான பலன் இருக்கா அப்படின்னு டக்குன்னு அதை எதிர்பார்ப்பீங்க. அந்த பலன் கிடைக்கலன்னா கொஞ்சம் மனம் சங்கடப்படுவீங்க. அது மாதிரி உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிடுவீங்க. பிறர் குறை சொல்ல பிடிக்காது. உடனே இருந்து துரோகம் செய்யவும் பிடிக்காது. சரியா? நம்பினா உயிரை கூட கொடுப்பீங்க. அந்தளவு மற்றவங்க மேலே ஒரு ஆசபாசமாக இருப்பீங்க. உணவு விஷயத்தை பொறுத்தளவு சூடாக சாப்பிடுவீங்க, சுவையாகவும் சாப்பிடுவீங்க. சரியா? எதுவுமே ருசியாக சாப்பிடணும், அதை கொஞ்சம் சூடாகவும் சாப்பிடணும் அப்படின்னு சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு கோச்சார ரீதிப்படி தனஸ்தானம் 2ஆம் ஸ்தானம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்துக்கு புதன் வராரு.
புதன் வந்து ஒரு வித்தியாகாரன். அதனால் ஆரம்ப கல்வி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஆரம்ப கல்வி எப்படினாலும் படிச்சிருவீங்க. பண வரத்து குறை இருக்காது. ஆனால் செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கையில் பணம் இருந்தாலும் அதுக்கேற்றபடி செலவுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சரியா? டக்குன்னு பேசிடுவீங்க. புதன் வந்து வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக வர்றாரு. 2ஆம் இடத்துக்கு வாக்குஸ்தானாதிபதி அதிபதி வர்றதுனால டக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து மூடி மறைக்காமல் டக்குன்னு பேசிடுவீங்க. அந்த கெட்டிக்காரத்தனம் உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து 4ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் செவ்வாய் வராரு. ராஜ யோகாதிபதி. சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப நல்ல சீர கிரகம் வந்து செவ்வாய் பகவான் தான். 4-9 கூடியவன் ராஜ யோகாதிபதி. சூரியனுக்கு நட்பு கிரகம் தான். அதனால் வந்து பெற்றவர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். தாய் தகப்பனுக்கு அனுசரித்து போயிடுவீங்க. தாய் தகப்பனுடைய அதிருப்திக்கு ஆளாக மாட்டீங்க. அவரோட அன்பு ஆதரவும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவான் வராரு. குரு பகவான் வர்றதுனால வந்து பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. சரியா? புத்திர பாக்கியம் எப்படி சிம்மராசினியர்களுக்கு இருக்கும். புத்திர பாக்கியம் இல்லாமல் மேக்ஸிமம் இருக்க மாட்டீங்க. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். அதுபோக வந்து ஆயுள் தீர்க்கம் தான். 8ஆம் இடத்துக்கு குரு வரதுனால ஆயுள் தீர்க்கம் தான். வெளி இடத்துக்கு கோயிலுக்கெல்லாம் போவீங்க. அடிக்கடி வந்து ஸ்தல யாத்திரை, வெளி இடத்துக்கு போகிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உள்ளூர் கோயிலை சுற்ற காட்டிலும் வெளியூர் போயிட்டு வருவீங்க. இந்த அமைப்பெல்லாம் வந்து சிம்மராசினியர்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து 6ஆம் 7ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவான் வர்றதுனால உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு டேலண்டாக இருப்பார், திறமை மிக்கவராக இருப்பார். இந்த அமைப்பெல்லாம் வந்து பேசிக்காகவே உங்களுக்கு அமையும். சரியா நேர்களே? அதுபோக வந்து நீங்கள் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மந்தம் இருக்காது. சில நேரங்கள் அந்த அமைப்பு இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் வந்து இந்த லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறதுக்கு தகுதியான ஆள். சிலரை வச்சு வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யோகம் இருக்கும். அதனால் பேர், பணம், புகழ் எல்லாமே கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து பதவியை தேர்ந்தெடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அரசு வேலை வந்து சாத்தியப்படும் உங்களுக்கு. சரியா? அரசு வேலை, சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது, கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது, தொழில் பண்ணுறது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரியன் முதன்மை தொழில்காரகன். அதனால் சிம்ம ராசினியர்கள் வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் கூடுதல் அக்கறையில் தான் இருப்பீங்க. ராசிக்கு 10ஆம் இடம் சுக்கிரன் வருது. அதனால் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஜவுளி, வியாபாரம், கலை, திரைப்படம், அப்புறம் வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளது. அட்ராக்ஷனான அமைப்புகள், வாசனை திரவியங்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள், இப்படி கலை சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமாக கொடுக்கும். சரியா? கலை, அடுத்து வந்து நடிப்பு. புதனும் அதுக்கு வருவார். ஏன்னா புதன் 2 கூடியவன் வருமான ஸ்தானாதிபதி, சுக்கிரன் 10 கூடியவன் தொழில் ஸ்தானாதிபதி. ஸோ சுக்கிரனும் புதனும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கலைநயமுள்ள ஒரு அமைப்புக்கு வந்து சிம்மராசினியர்கள் வந்து அக்கறை எடுத்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சரியா? உங்கள் உடலும் மனம் அதைத்தான் நினைக்கும். பெரும்பாலும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடம்பர ஆபரண இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கலாமான்னு உங்கள் உள் மனசு சொல்லும். சரியா? ஏன்னா வந்து அந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடமும் 10ஆம் இடமும் புதன் சம்மந்தப்படுவதனால கலை தொடர்பு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கலை தொடர்பட்ட தொழில் பண்ணினீங்கன்னா நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். சரி நேயர்களே, அடுத்து வந்து உங்கள் ராசிநாதன் சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர். சூரியன் தான் சிவன். சரியா? சிவனோட அம்சம் தான் சூரியனாக இருக்கிறாரு. சூரியன் ஒரு நெருப்பு கிரகம், கொதிக்கும் கிரகம். அதனால் வந்து நெருப்பு ஸ்தலமாக இருக்கிற அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலையே உங்களுக்கு வந்து சிறந்த ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. சரியா? திருவண்ணாமலை முத்து திருப்புகள் பாடிய அருணகிரி, முருகனை கண்ட இடம் அண்ணாமலை, திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. சிம்மராசியில் பிறந்தவங்க வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும். திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர், அந்த அண்ணாமலை ஐயாவையும் உண்ணாமலை தாயும் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றம் தான். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் வந்து சிம்மராசினியர்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். நீங்கள் சிம்மராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இப்போ @ என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது திசை நடக்கும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய திசை நடக்கும். இதை தொற்று அடுத்தடுத்து தசாபுத்திகள் நடக்கும். ஸோ உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி தசாபுத்தி நடக்கும். எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி, நீங்கள் சிம்மராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. சரியா? அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலை இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஒரு தடவைனாச்சும் திருவண்ணாமலை போயிட்டு வர வேண்டும். சரியா? அக்கினி முகமாக இருக்கிற, அக்கினி ஸ்தலமாக இருக்கிற, நினைத்தாலே முக்தி தருகிற திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கிறது என்னென்னா, சிம்மராசினியர்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, பணம், செல்வம் 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் 16 வயது செல்வம் பெற்று நீங்கள் பெருவாழ்வு வாழணும்னா, வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்கணும், இந்த பிறவி பயனை கடக்கணும்னா திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. சரி நேயர்களே, அடுத்து வந்து நட்சத்திரத்துக்கு நான் சொல்கிறேன். நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களும் சொல்கிறேன். நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு வந்து கேதுவி நட்சத்திரம். மக நட்சத்திரத்துக்கு வழிபாடும் கிரகம் யாருன்னா மகாலட்சுமி தான்.
நீங்கள் வீட்டில் இருந்தே வழிபடலாம். மகா நட்சத்திரக்காரங்க வந்து வீட்டில் இருந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி. தினமும் மகாலட்சுமியை ஒரு தடவை நினச்சிருங்க. சரியா? மகாலட்சுமி தாயை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து மகா நட்சத்திரக்காரங்களுக்கு போக வேண்டிய கோயில், அதாவது ராசிக்கு வந்து திருவண்ணாமலை, நட்சத்திரத்துக்கும் தனிப்பட்ட கோயில் இருக்குது. அங்கேயும் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். அந்த நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா தான் அந்த பிறந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சரியா? இதெல்லாம் ஒரு தடவை போயிட்டு இருந்தால் போதும், அடிக்க தடவை போகணும் கிடையாது. ஒரு தடவை போயிட்டு வர்றது பெரிய உகந்தது. சரியா? மக நட்சத்திரம், கேதுவி நட்சத்திரம், உங்களுக்குள்ள கோயில் வந்து பார்த்தோம்னா சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி திருக்கோயில் சுசீந்திரம் அங்கே இருக்குது. நம்ம வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம், அங்கே வந்து தானுமாலய சுவாமி கோயில். அங்கே 3 சாமி, அங்கே 3 தெய்வமே இருக்குது. பிரம்மா, சிவன், விஷ்ணு, இந்த 3 பேருக்குமே கோயில் இருக்குது. பிரம்மாவுக்கும் அங்கே ஒரு கோயிலை சேர்ந்து தான் இருக்கார். அதனால் தானுமாலய சுவாமி திருக்கோயில் நல்ல ஒரு கோயில். சரியா? சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேர் இருக்கிற கோயில். அந்த கோயிலுக்கு நீங்கள் மக நட்சத்திரக்காரங்க போய்ட்டு வந்தீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ஜென்ம நட்சத்திரங்கிறது எப்படி சார் அப்படின்னம்னா, ஜென்ம நட்சத்திரத்தோட தொடர்பு என்னென்னா, ஒரு மனிதனோ ஒரு உயிர்னு வச்சுக்கிறோம். ஒரு உயிர் இந்த பிரபஞ்சத்தில் அது மனிதனாகவே வச்சுக்கிறோமே. ஒரு மனிதன் வந்து போன பிறவியில் எந்த தசையில் இறக்குறானோ அந்த தசாநாதனுடைய நட்சத்திரத்தில் தான் அந்த உயிர் பிறக்கும். இப்போ வந்து மக நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா அவர் போன பிறவியில் கேது திசையில் இறந்துருப்பார். ஸோ கேதுவின் நட்சத்திரங்களான அசுபதி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் தான் அடுத்த பிறவி இருக்கும். அதாவது அந்த விட்டகுற தொட்டகரை வந்து அந்த நட்சத்திர ரீதியாக இப்போ தொடரும். சரியா? இது வந்து இந்த நட்சத்திர மண்டலத்தில் பிரிச்சிருக்கிறாங்க, 3 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அது தாரைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தாரைன்னு இருக்குது. அது 9 விதமாக 3 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த இதை வேறு இன்னொரு நாள் சொல்கிறேன் நான். உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான நல்ல தாரைகளில் வந்து தனியாக ஒரு சப்ஜெக்டில் சொல்கிறேன் நான். இந்த வீடியோவில் அது கிளப் பண்ண வேண்டாம். அப்படி பார்த்தோம்னா போன பிறவியில் நம்ம வந்து எந்த திசையில் இறந்து போகிறோமோ அந்த தசாநாதனுடைய நட்சத்திரங்களில் வந்து இந்த பிறவியில் பிறப்பாங்க. மக நட்சத்திரம்னா கேதுவின் திசையில் இறந்து போயிருப்பாங்க. பூர நட்சத்திரம்னா சுக்கிர திசையில் இறந்து போயிருப்பாங்க. வயதான காலத்தில் சுக்கிர திசையில் இறந்து போயிருப்பாங்க. அடுத்த பிறவியில் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், போராட்டத்தில் ஏதோ ஒன்றில் பிறப்பாங்க. அடுத்து வந்து உத்திரம் அப்படின்னா அவங்க வந்து போன பிறவியில் சூரிய திசையில் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த விட்டகுற தொட்டகுறை நட்சத்திர வழியாக இந்த பிறவியில் வந்து அதனுடைய கனெக்டிவிட்டியை கொடுக்குது. அதனுடைய தொடர்பு வந்து இந்த பிறவியில் வந்து நமக்கு வந்து சேருது நேயர்களே. ஓகே, இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன் நான். ஜோதிடத்தில் இது இருக்குது. சரியா? உங்களுக்கு வேணால் அந்த நட்சத்திர தாரைகளை பற்றி, அந்த போன ஜென்மம் விட்டகுற தொட்டகுறையில் உள்ள அந்த விஷயங்களை நான் அடுத்த வீடியோவில் தனியாக போடுறேன். என்ன, இந்த வீடியோவில் வந்து வழிபாட்டு தெய்வங்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து இதை பற்றி நம்ம பேசிட்டு போயிடுவோம். ஸோ மக நட்சத்திரத்துக்கு வந்து சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி திருக்கோயில். பூரம் நட்சத்திரம் வந்து சுக்கிரனின் நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வம், வீட்டில் நின்று வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தான். பார்வதி தேவியை வழிபடலாம். நீங்கள் வீட்டில் கும்பிடும்போது பார்வதி தேவியை டெய்லி கும்பிடுங்க. தினமும் ஒரு தடவை பார்வதி தேவியை நினச்சி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஆண்டாளையும் வழிபடலாம். ஏன்னா ஆண்டாள் பிறந்தது பூர நட்சத்திரம் தான். ஆண்டாளையும் வழிபடலாம். சக்தி வடிவமாக உள்ள தெய்வத்தை வழிபடலாம். அடுத்து வந்து பூர நட்சத்திரம் வந்து செல்ல வேண்டிய கோயில் அப்படி பார்த்தோம்னா நெல்லை மாவட்டத்தில் உள்ள குற்றாலேஸ்வரர் கோயில். குற்றாலேஸ்வரர் அங்கே வந்து முக்கியமானது. அங்கே வந்து சிவன் வந்து ஒரு சபை இருக்குது, சித்திரை சபைன்னு இருக்குது. சிவன் வந்து அங்கே ஒரு நடனம் ஆடி இருக்கிறாரு. 5 சபையில் முக்கியமான சபை சித்திரை சபை வந்து குற்றாலேஸ்வரர் கோயில் இருக்குது. அந்த நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலேஸ்வரர் கோயிலுக்கு பூர நட்சத்திரத்துக்காரங்க ஒரு தடவை போயிட்டு வருது வந்து சால சிறந்தது. இந்த பிறவி பயனை கடக்கலாம். அடுத்து உத்திரம் 1ஆம் பாதம். உத்திரம் 1ஆம் பாதம் சூரியனோட நட்சத்திரம். சரியா? நீங்கள் வந்து டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சரியா? நம்மளை வீடு தேடி வருகின்ற கடவுள், கண்கண்ட கடவுள், காருண்யமூர்த்தி, கருணை கடவுள் சூரிய பகவான் உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள். வீட்டில் இருந்து கும்பிட வேண்டிய கடவுள் அவர் தான். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இல்லைனா சூரியன் படத்தை கூட வீட்டில் வச்சுட்டு அவரோட மந்திரத்தை சொல்லலாம். ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை சொல்லலாம். சரியா? அது ஒரு மந்திரம் இருக்குது. ஏற்கனவே பழைய இதில் சொல்லியிருக்கிறேன், பழைய வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறேன். இல்லைனா சூரிய நாமத்தை சொல்லலாம். சூரியனை பார்த்துட்டு சூரிய நாமத்தை சொல்லலாம். ஓம் அர்க்கனே போற்றி, ரவியே போற்றி, ஆதித்தனை போற்றி, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உருவனை போற்றி, உத்திர நட்சத்திரத்துக்கு உருவனை போற்றி, உத்திராட நட்சத்திரத்துக்கு உருவனை போற்றி, வெய்யவனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மார்த்தாண்டனை போற்றி, நவக்கர தலைவனை போற்றி, புதுர்காரகனை போற்றி, தகப்பனை போற்றி, முதிர்களை போற்றி, சிம்மராசியில் ஆட்சிசேவனை போற்றி, மேசராசியில் உச்சமடைவனை போற்றி, கலியுத்தை காப்பவனை போற்றி, பேரருளை போற்றி, பிரபஞ்சமே போற்றி, ஒளியே போற்றி, சுபிச்சமே போற்றி, ஓங்கார பொருளை போற்றி, ஒளிமயமானவனை போற்றி, எங்கும் நிறைந்தவனை போற்றி, எதிர்களை வெல்லுவனை
போற்றி, தேக இறைக்கும் தருவனை போற்றி, தீர்க்காயில் தருவனை போற்றி, அன்பு அறிவு ஆற்றல் ஆத்மபுலம் தருவனை போற்றி, பிரதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்கிரமனை போற்றி, ஆதித்தனை போற்றி, ஆத்மகாரனை போற்றி, பாஸ்கரனை போற்றி, கதிரவனை போற்றி, தேசிகனா போற்றி, என்னை ரசிப்பாய், தேசிகா என்னை ரசிப்பாய், செங்கதிர்வனை போற்றி அப்படின்னு உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க சூரிய நமஸ்காரத்தை சொல்லுங்கள். சூரிய பகவானை வழங்குங்க. உங்களுக்கு உண்டான கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திர ரீதியாக உத்தர நட்சத்திரத்துக்கு அச்சிறுபாக்கத்தில் ஈஸ்வரன் கோயில் இருக்குது. சரியா? திரிநேத்திர முனிவர் வழிபட்ட சிவலிங்கம் அங்கே ஒன்று இருக்குது. அங்கே உள்ள சிவனை வழிபடலாம். அச்சிறுபாக்கம் திருத்தலம். சரியா? ஈஸ்வரன் ஆட்சிவர அங்கே மூலஸ்தானமாக இருக்கிறார். சிவன் கோயில் தான். அச்சிறுபாக்கத்தில் இருக்கிற அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. திரிநேந்திர முனிவர் வழிபட்ட சிவலிங்கம் அங்கே ஒன்று இருக்குது. அந்த சிவலிங்கத்தை வழிபட்டிங்கன்னா உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும். சரியா? வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சரியா நேர்களே? இந்த வீடியோ பதிவில் மொத்தமாக ஒரு கோயில் சொல்லியிருக்கிறேன். சிம்ம ராசியிலும் பிறந்துட்டிங்கன்னா திருவண்ணாமலை போயிட்டு வந்துடணும், அருள்மிகு அருணாச்சல ஈஸ்வரர் கோயிலுக்கு. அதுபோக மக நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா வீட்டில் இருந்து கும்பிட்ற தெய்வம் மகாலட்சுமி. பூர நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா வீட்டில் இருந்து கும்பிடுறது பார்வதி. உத்திர நட்சத்திரத்துக்கு வீட்டில் இருந்து கும்பிட்ற தெய்வம் சூரியன். மக நட்சத்திரத்துக்கு போக வேண்டிய கோயில் தனிப்பட்ட முறையில் அப்படி பார்த்தோம்னா சுசீந்திரம் தானுமாலயா சுவாமி திருக்கோயில். பூர நட்சத்திரத்துக்கு குற்றாலேஸ்வரர் திருக்குற்றாலம். உத்தரத்துக்கு அச்சிறுபாக்கம் சிவன் கோயில். ஓகே நேர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கிறேன். போங்க, வசதி வாய்ப்பு இருக்கும்போது போங்க, கொஞ்சம் அக்கறை எடுத்தும் போங்க, ரிஸ்க் எடுத்தும் போங்க. போனீங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இந்த ஜாதகத்தில் உள்ள தோஷம், மற்றபடி தேவையில்லாத விஷயங்கள், இந்த அஷ்டமச்சனி நிறைய இருக்குது. சரியா? அதை ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் யாருக்கு எப்படி இருக்குன்னு. லக்கண ரீதியாக நடப்பு தசாபத்தி எப்படி இருக்குது இதெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் கோச்சாரத்தில் கண்டகச்சனி இருக்குது. இப்போதைக்கு அடுத்து அஷ்டமச்சனி வருது. இதிலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் இந்த வழிபாடை கரெக்டாக பண்ணுங்க. கோயிலுக்கு போகிறத அடுத்த ஆப்ஷனை கூட வச்சுக்கோங்க. வீட்டிலேருந்து நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உள்ள கோயிலுக்கு போங்க. அப்புறம் ராசிக்கு உள்ள கோயில் திருவண்ணாமலைக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லதே நடக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் சிம்மராசினியர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாக்கியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.